பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் முஜாதலாவுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 8 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 9லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ இதா தனயஸதும் ஃபலா ததனாஸவ் பில்-இஸ்மி வல்-உத்வான் வமஇஷ்ஷத்திர் ரசூலி வதனாஸவ் பில்-பிர்ரி வத்-தக்வா வத்தகுல்லாஹ அல்லதீ இலைஹி துஹ்ஷரூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இரகசியம் பேசிக்கொண்டால் பாவத்தை வரம்பு மீறுதலையும் நம் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு இரகசியம் பேசாதீர்கள். ஆனால் நன்மையும் இறையச்சத்தையும் கொண்டு இரகசியம் பேசிக்கொள்ளுங்கள். மேலும் எவன்பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது நிராகரிப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் வழிகளை தவிர்க்குமாறு மேன்மைமிக்க அல்லாஹ் தனது நம்பிக்கையுள்ள அடியார்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இரகசிய ஆலோசனை நடத்தும் போது அதை பாவத்திற்காகவும் அத்துமீறலுக்காகவும் தூதருக்கு கீழ்ப்படியாமலும் இருப்பதற்காகவும் நடத்தாதீர்கள். அதாவது அறியாமல் உள்ள நிராகரிக்கும் வேதமுடையவர்களையும் அவர்களின் வழிகளை பின்பற்றும் நயவஞ்சகர்களிடையே உள்ள அவர்களின் கூட்டாளிகளைப் போன்று தீய இரகசிய ஆலோசனை நடத்தாதீர்கள். வதனாஸவ் பில்-பிர்ரி வத்-தக்வா வத்தகுல்லாஹ அல்லதீ இலைஹி துஹ்ஷரூன். ஆனால் அதை அல்பிர் நன்மை மற்றும் தக்வா இறையச்சம் ஆகியவற்றிற்காக செய்யுங்கள். மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். அவனிடமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். பின்னர் அவன் உங்கள் செயல்களை மற்றும் கூற்றுகள் அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பான். அவன் அவற்றை எண்ணி பதிவு செய்து அவற்றிற்காக உங்கள் நீதியாக கேள்வி கேட்பான். மேன்மைமிக்க அல்லாஹ் சொல்றான் 10வது வசனத்தில், இன்னமா நஸ்வா மினஷ் ஷைத்தானி லியஹ்ஸுனல்லதீன ஆமனூ வலைஸ பிலாரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذனில்லாஹ் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நம்பிக்கை கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்துள்ளதே இந்த இரகசிய பேச்சாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவங்களுக்கு அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். அதாவது அத்தகைய ஆலோசனைகளை நடத்துபவர்கள் சைத்தானின் தூண்டுதலினாலேயே அவ்வாறு செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கையாளர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சைத்தான் நம்பிக்கையாளர்களுக்கு தொல்லை கொடுக்க முயல்கிறான் என்றாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அவனது சூழ்ச்சிகள் நம்பிக்கையாளர்களுக்கு தீங்கு செய்யாது. தீய நஜ்வாவுக்கு ஆளானவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். மேலும் அவன் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் நாட்டப்படி அதில் எதுவும் அவர்களுக்கு தீங்கு செய்யாது. எந்த ஒரு முஸ்லீமும் அதனால் தொந்தரவுக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக சுனாவும் நஜ்வாவை தடை செய்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவித்ததை இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்துள்ளிருக்கிறாங்க. நீங்கள் மூவராக இருந்தால் உங்களின் இருவர் மூன்றாவது நபரின் முன்னிலையில் இரகசிய ஆலோசனை நடத்த வேண்டாம். ஏனென்றால் அது அவருக்கு கவலையை ஏற்படுத்தும். இந்த ஹதீஸ் அல்-அம்ஷ் அவர்களை கொண்ட அறிவிப்பாளர் தொடருடன் 2 சஹீஹ் நூல்களில் தொகுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவித்ததை அப்துர் ரஸாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் மூவராக இருந்தால் உங்களில் இருவர் மூன்றாவது நபரின் முன்னிலையில் அவருடைய அனுமதியின்றி இரகசிய ஆலோசனை நடத்த வேண்டாம். ஏனென்றால் அது அவருக்கு கவலையை ஏற்படுத்தும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தொகுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சபைகளின் ஒழுக்கங்கள். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்ளுமாறு கட்டளையிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லகும் தஃப்ஷஹூ ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஷஹூ யஃப்ஸஹில்லாஹு லகும். ஈமான் கொண்டவர்களே,
சபைகளில் இடமளிக்குமாறு உங்களிடம் கூறப்பட்டால் இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான். நிச்சயமாக கூலி அல்லாஹ்து பிரதிபலன் என்பது செயலின் வகையை பொறுத்ததாகும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் அல்லாஹுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறார். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் வறுமையில் வரும் ஒருவரின் சிரமத்தை போக்குகிறாரோ அவருக்காக இவ்வுலகம் மற்றும் மறு உலக சிரமங்களை அல்லாஹ் போக்குவார். நிச்சயமாக ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவும் வரை அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவுகிறார். இது போன்ற பல ஹதீஸுகள் உள்ளன. இதனால் தான் உயர்ந்தவனாகி அல்லாஹ் கூறுகிறான், ஃபஃப்ஷஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான். கத்தாதார் கூறினார்கள், இந்த ஆயத்து அல்லாஹ் நினைவு கூறப்படும் இடங்களில் நடைபெறும் சபைகளில் பற்றியதாகும். யாராவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சபைகளில் கலந்து கொள்ள வரும்போது அவர்கள் தங்கள் இடங்களை இழந்து விடுவோம் என்று அஞ்சி அவர்களுக்கு இடமளிக்க தயங்குகிறார்கள். உயர்ந்தவனாகி அல்லாஹ் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரவி இடமளிக்குமாறு கட்டளிட்டார். இமாம் அஹ்மத் அவங்களும் இமாம் ஷாஃபி அவங்களும் பதிவு செய்துள்ளார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், உங்களில் ஒருவரை அவரது இடத்திலிருந்து எழுப்பிவிட்டு அதில் அமர வேண்டாம், ஆனால் அதற்கு பதிலாக பரவி இடமளியுங்கள். மேலும் எழுந்து செல்லுமாறு உங்களிடம் கூறப்பட்டால் எழுந்து செல்லுங்கள் என்பதன் பொருள் போரிட எழுந்து செல்லுங்கள் என்பதாகும். கத்தாதார் அவர்கள் கூறினார்கள், மேலும் எழுந்து செல்லுமாறு உங்களிடம் கூறப்பட்டால் எழுந்து செல்லுங்கள் என்பதன் பொருள் எந்த வகையான நன்மைக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டாலும் அதற்கு பதிலளியுங்கள் என்பதாகும். அதுக்கடுத்து அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்கிறான், கல்வின் மற்றும் கல்விமான்களின் சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். யர்ஃபஹுல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவார். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்பதன் பொருள், உங்களின் ஒருவர் தன் சகோதரனுக்கு இடம் அளித்தாலோ அல்லது அவ்வாறு செய்யுமாறு கட்டளையிட்ட போது எழுந்து நின்றாலோ அது அவரது உரிமையோ அல்லது மரியாதையோ குறைத்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக இது அல்லாஹ்விடம் அவரது நட்பண்பையும் தகுதியும் அதிகரிக்கும். மேலும் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அவரது நற்செயலை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அதற்கு மாறாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அதற்காக அவன் அவருக்கு கூலி வழங்குவார். நிச்சயமாக தன் இறைவனின் கட்டளைக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்பவரை அல்லாஹ் அவரது தகுதியை உயர்த்தி அவரது நன்னடத்தின் மூலம் அவரை அறியச் செய்வான். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவான். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அதாவது நிச்சயமாக இந்த வெகுமதிக்கு தகுதியானவர்கள் யார் மற்றும் அதற்கு தகுதியற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அப்துல் ஹாரிஸ் அவர்கள் உஸ்வான் என்ற பகுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு அத்துஃபைல் அவர்கள் மக்காவில் ஆளுநராக நியமித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க அவரிடம் பள்ளத்தாக்கு மக்களுக்கு, அதாவது மக்காவிற்கு உங்கள் பிரதிநிதியாக யாரை நியமித்தீர்கள் என்று கேட்டார்கள். ஆமீர் அவர்கள் கூறினார்கள், விடுவிக்கப்பட்ட எங்கள் அடிமைகளின் ஒருவரான இப்னு அப்பாஸை எனது பிரதிநிதியாக நியமித்தேன். உமர் ரலியல்லாஹு அவங்க, நீங்கள் இல்லாத நேரத்தில் விடுவிக்கப்பட்ட ஒரு அடிமையை அவர்களின் ஆளுநராக நியமித்தீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, அவர் அல்லாஹ்வின் வேதத்தை மனனம் செய்துள்ளார். மேலும் வாரிசுரிமை சட்டங்கள் பற்றிய அறிவும் அவருக்கு உள்ளது. அத்துடன் அவர் ஒரு திறமையான நீதிபதியாகவும் இருக்கிறார் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், நிச்சயமாக உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தின் காரணமாக சில மக்களை உயர்த்துகிறார், மற்றவர்களை தாழ்த்துகிறார். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், நபி அவர்களுடன் தனிமையில் பேசுவதற்கு முன் தர்மம் செய்யும்படியான கட்டளை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் இரகசியமாக பேச விரும்பும் விசுவாசிகள் அவ்வாறு பேசுவதற்கு முன் தர்மம் செய்ய வேண்டும் என அல்லாஹ் தன் விசுவாசிகளான அடியார்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் அந்த தர்மம் அவர்களை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி நபி அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆக்கும். இதனால் தான் உயர்ந்தவனாக அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நஸைதுமுர் ரசூல ஃபகதிமு பைன யதைய நஜ்வாக்கும் ஸதகா ذلك خير لكم وأطهر فإن لم تجدوا فإن الله غفور رحيم. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தூதருடன் இரகசியம் பேசினால் உங்கள் இரகசியத்துக்கு முன்னர் ஏதேனும் ஒரு தான தர்மத்தை முற்படுத்துங்கள். இது உங்களுக்கு நன்மையாகவும் உள்ளத்திற்கு தூய்மையாகவும் இருக்கும். ஆனால் தான தர்மம் செய்வதற்கு நீங்கள் வசதி
முஃப்ரிராவிடில் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஃபக்தும் அன் துக்திமு பைன யதைய நஜ்வாக்கும் ஷதகா ஃபைதா லம் தஃபலு வதப அல்லாஹு அலைக்கும் ஃபஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வஅத்தியுல்லாஹ வரசூலஹு வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன். நீங்கள் உங்கள் இரகசிய பேச்சுக்கு முன்னால் தான தர்மங்கள் முற்படுத்தி வைக்க வேண்டுமே என்று அஞ்சுகிறீர்களா? அப்படி நீங்கள் செய்ய முடியாத போது அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். ஆகவே தொழுகை நிலை நிறுத்துங்கள், இன்னும் ஜக்காத்தும் கொடுங்கள், மேலும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிங்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். அதாவது நபி அவர்களுடன் தனிமையில் பேசுவதற்கு முன் தர்மம் செய்ய வேண்டும் என்ற கட்டளை நிரந்தரமாக நீடிக்கும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் இதில் கேட்குறான். நீங்கள் அவ்வாறு செய்யாத நிலையில் அல்லாஹ் உங்களை மன்னித்தால் நீங்கள் தொழுகை கடைப்பிடிங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவன். எனவே இந்த தர்மம் செய்யும் கடமையை அல்லாஹ் நீக்கிவிட்டான். இந்த கட்டளையை நீக்கப்படுவதற்கு முன்பு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களை தவிர வேறு யாரும் இதை செயல்படுத்தவில்லை என்று கூறப்பட்டது. அலி பின் அபி தல்ஹா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அறிவித்தார்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு முன்னர் தர்மம் செய்யுங்கள். முஸ்லிம்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது அவர்களுக்கு சிரமமாக ஆனது. அல்லாஹ் தன் நபியின் சுமையை குறைக்க நாடினான். எனவே அவன் இதை கூறிய போது பல முஸ்லிம்கள் இந்த தர்மத்தை செலுத்த அஞ்சி கேள்வி கேட்பதை நிறுத்தி கொண்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். நீங்கள் தூதருடன் தனிமையில் ஆலோசிக்க விரும்பினால் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு முன்னர் தர்மம் செய்யுங்கள் என்ற வசனம் ஒரு நாளின் 1 மணி நேரம் மட்டுமே நடைமுறையில் இருந்த பிறகு நீக்கப்பட்டது. அப்துல் ரஸாக் அவர்கள் முஜாஹித் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். அலி ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், இந்த வசனம் நீக்கப்படும் வரை என்னை தவிர வேறு யாரும் இதை செயல்படுத்தவில்லை, மேலும் இது 1 மணி நேரம் மட்டுமே நடைமுறையில் இருந்தது என்று அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.